தென்னாடுடைய பெரியவா போற்றி, பெரியவா போற்றி, பெரியவா என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, இறைவா போற்றி, இறைவா சர்வஜா சர்வவியாபிவா பெரியவா சரணமா, பெரியவா சரணம், சர்வஜா சர்வவியாபிமா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபார கணா சிந்தும் ஜானதம் சாந்திரபுரம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணாமதனம் கலிகதேவ காஞ்சமான யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபலியோட பக்தருக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம் இருக்குது. தலைப்பு அனுபவத்தோட தலைப்பு வாயில்லா ஜீவன் என்னால் கஷ்டப்படணுமா, வாயில்லா ஜீவன் என்னால் கஷ்டப்படணுமா. இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்கள், தினமே பாருங்கள். என்ன இந்த சேனலோட முக்கிய குறிக்கோள் என்னென்னா, அது என்ன நான் ஏதோ பேசுகிறதில்ல, பிரிவா அப்படிங்கிறவர் ஒருத்தர் மட்டும்தான் பரமேஸ்வரன் அப்படின்னு இந்த லோகத்துக்கு புரியணும். அதுக்கு ஏதோ எனக்கு மனசில் எனக்கு புரிஞ்சுது அவர் யாருன்னு, அதை எல்லாருக்கும் தெரியப்படுத்துறது என்னுடைய ஆயுசு இருக்கிற வரைக்கும் பண்ணணும்னு நான் நினச்சிட்டுருக்கேன். அது ஒன்று தான், வேறு ஒன்றும் கிடையாது. இது 1945 மகாபிரிவாவுக்கு ஒரு சமயம் ஹை ஃபீவர், ஜுரம் 100 டிகிரி தாண்டி இருந்துகிட்டே இருக்குது. அப்போ டாக்டர் டிஎன் கிருஷ்ணசுவாமி அப்படின்றவர் எம்பிபிஎஸ் அது மாதிரி டாக்டர், இங்கிலீஷ் டாக்டர். அவர் பெரியவாட எல்லா டெஸ்ட்டும் பண்ணார். பார்த்துட்டு பெரியவா அவர் சொன்னாராம், நீங்கள் ஸ்நானம் பண்ணக்கூடாது, எல்லாம் இந்த மாதிரி வேலைகள் சிரமப்படுற வேலைகள்லாம் பண்ணக்கூடாது, பூஜையெல்லாம் இதெல்லாம் பண்ணுறது கஷ்டம், ஸ்நானம்லாம் பண்ணாதீங்கன்னு. பெரியவா சொன்னால நான் ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னா அப்போ நான் எப்படி பூஜை பண்ணுறது அப்படின்னு அவர்கிட்ட கேள்வி கேட்டார். என்ன பண்ணுறதுன்னு முழிச்சுட்டே இருக்கும்போது பக்கத்துலேருந்து மேலகரம் கணபாடிகள் அப்படின்னு ஒருத்தர் மகாபிரியோட பக்தர், அவர் அங்கே தரிசனம் பண்ண வந்திருக்கார். அவர் எப்படி அங்கே சேர்ந்தார்னா, பெரியவா அப்படிங்கிறவர் பரமேஸ்வரன் எல்லாரையும் வரவழைச்சிருவார். அவர் அங்கே வந்தாராம். அவர் உடனே அவரும் டாக்டர், அவர் ஒரு ஆயுர்வேதிக் டாக்டர்னாலும் அவருக்கு கொஞ்சம் பார்க்க தெரியுமே, இந்த டெம்பரேச்சர் பார்க்குறது, அது தொட்டு பார்க்குறது, நாடி பார்க்குறது. அது ஸோ பெரியவா மேலே அதை கையில் அதில் இந்த பட்டு துணியை சுற்றி நாடி பார்க்குறது, எவ்வளோ அவருக்கு இது இருக்குது அதெல்லாம் பார்த்த, பல்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு அவர் என்ன சொன்னாராம், நாகமரத்து இலையை புண்ணாகம்னு அது சொல்லுவாங்க. நாகமரத்து இலையை ஒரு பசுமாட்டுக்கு கொடுத்து, அந்த மாடு கொடுக்குற பாலை ஃபஸ்ட்டு பசுமாட்டுக்கிட்டேருந்து பாலை கறந்துடணும். அப்போ உள்ள பால் இருக்காது. இப்போ என்ன பண்ணணும், நாக மரத்தோட இலையை கொடுக்கணும், அதுதான் சாப்பிட்ணுமா புண்ணாகத்தை. அதனால் அதுக்கு பசும்பால் சுரக்கும். அந்த பசும்பாலை எடுத்து பெரியவா குடிக்கணும், அதுதான் யூஸ் பண்ணணும் பெரியவா சாப்பிட்றதுக்கு. அப்போ இந்த ஜுரம் குறைஞ்சிரும்னு அவர் சொன்னாராம். மகாபெரிவா அதுக்கு பதில் சொன்னாரா, இது 2-3 நாளில் ஜுரம் குறைஞ்சிரும்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு பெரியவா என்னால் ஒரு வாயில்லா ஜீவன் கஷ்டப்படணுமா, முடியாது அப்படின்னாராம் பெரியவா. அவர் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டே இருந்தாராம். அவருக்கு தெரிஞ்ச வைத்தியம் அதுதான், நாகமரத்தோட இலையை சாப்பிட்டு பண்ணால் சரியாயிடும்ன்றதை அவர் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுருக்கார் சொல்கிறார். அவருக்கு அதில் நல்ல ஒரு பாண்டியத்தியம் இருக்குது, அவருக்கு தெரியும், அதனால சொல்கிறார். ஆனால் அவருக்கு மேலே உட்கார்ந்துட்டு ஒருத்தர் ரூல் பண்ணுறாருன்னா அவர் பரமேஸ்வரன் தானே அவரை தெரியும். அவர் என்ன வேணால் பண்ண முடியுமே, விஷத்தை குடித்தா கூட ஒன்றாகாமல் உயிர் பொழிச்சிடலாம், ஒன்றுமே இல்லாத உள்ளே போட்டாலும் உயிர் போயிடலாம். இந்த மாதிரிலாம் எதோ ஒன்றா பண்ணக்கூடியவர் யார், நம்ம பெரியவா அப்படிங்கிற பரமேஸ்வரன் தானே. அதனால் ஒரு வேளை நாக மரத்தோட இலை கசைக்குமா அப்படின்றது அவர் சொல்லலை, இது என்னோட கெஸ்ஸு. பெரியவா என்ன பேசுவார்னு எல்லோரும் யோசிச்சுருந்தாங்க. பெரியவா சொன்னாலாம், நாவல் மர இலை இருக்கு இல்லையா, நாகப்பழம் இருக்குமே, அந்த ப்ளூயிஷ், அது நாகப்பழம், அந்த நாவல் மர இலையும் நீ சொல்கிற மாதிரி இந்த புன்னாகம் நாகமரம் நாவல், ஸோ நாவல் மர இலையும் சேர்த்துக்கோ, அதோட நாகமரத்தோட ரெண்டுத்தையும் சேர்த்து கொடு, என்னால் வாயில்லா ஜீவன் கஷ்டப்படணுமா வேண்டாம் அப்படின்னாராம்.
நான் நினைக்கிறேன் அது கசக்கும் ரொம்ப, இது கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக ஸ்வீட்டாக இருக்குமா இருக்கும் அப்படின்னு என்னோடய கெஸ்ஸும் இருக்குது தான். இலையை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும், பெரியவா அதை கேட்கணும். அதனால் இதை கொஞ்சம் நிறைவா கொடுத்துருப்பாராக இருக்கும். ஏன்னா பெரியவா சொல்லிட்டாருன்னா அப்போ நடந்துரும்னு அவருக்கு ஒரு பக்தி வந்திருக்குமே இந்த மேலகிரம் கடபாடிகளுக்கு. அதனால் அதை கொடுத்து அதை பண்ணியிருக்கா. அதில் இருக்க பாலை மட்டும் பெரியவா குடிச்சிருக்கா. அதனால் 2-3 நாளில் ஜுரம் வந்து குறைஞ்சி போயிடுத்து. இதை வந்து டாக்டர் டிஎன் கிருஷ்ணசாமியும் அங்கேயே இருந்திருக்கார், கணபாடிகளும் அங்கேயே இருந்திருக்கார். இங்கிலீஷு ஆயுர்வேதம் 2 பேருமே. இவ 2 பேரும் யோசிச்சுருந்தாலும் நம்ம வந்து பெரியவாளுக்கு பால் குடிக்கிறதுக்கு அந்த பசுமாடு எவ்வளோ பாக்கியம் பண்ணியிருக்கு. அந்த பசுமாடாவது பிறந்திருக்கலாமே. நம்ம இவ்வளோ படிச்சுட்டு வந்துட்டோம். நம்ம பெரியவா வந்து இந்த மாதிரி இங்கிலீஷ் டாக்டர் சொல்லும்போது அவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. அது இல்லாமல் அவரால் பெரியவாவுடைய ஜுரத்தை போக்க முடியாது. அதனால் இங்கிலீஷ் டாக்டருடைய ரோல் அங்கே முடிஞ்சு போயிடுச்சு. பெரியவா தான் ஏதோ டேப்லெட் எடுத்துக்க மாட்டேன், அதை நான் குளிப்பேன், நான் ஸ்நானம் பண்ணுவேன், அதை நீ தடுக்க முடியாது, அது எப்படி இருக்க முடியுன்றாரு. அப்போ அவருக்குடைய ரோல் போயிடுது. ஏன்னா குளிச்சா முடியாது, நம்மளே ஜுரம்னா குளிக்க முடியல. ஆனால் பெரியவா அப்படிலாம் வந்த பிறகு ஜுரம் வந்தால் குளிச்சிக்கலாம். நான் பண்ணி பார்த்துருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் ஆறுதில்லை. பெரிய அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய இவெல்லாம் கிடையாது. இருந்தாலும் அப்படி பெருசாக ஒன்றும் ஆகிடுறதில்ல. பெரியவாளை வேண்டிட்டு பண்ணால் அதில் ஒன்றும் ஆகிடுறதில்ல. ரொம்பனா வந்து ஒரு 2 மணி நேரமாக குளிக்க போகிறோம், நம்ம ஒரு 5 நிமிஷம் 3 நிமிஷத்தை குளிச்சுட்டு வர ஆள், அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இதை கேட்குறவாள்லாம் பெரியவா கிட்ட பாரத்தை போட்டு குளிச்சு பாருங்கள், ஒன்று ஸ்நானம் பண்ணால் கூட ஒன்றும் ஆகிடாது. நான் பார்த்துருக்கேன், அது ஒன்றும் ஆகாது. பெரியவா வந்து இதுக்காக நான் குளிக்காமல் இருக்கணுமா? எல்லாரும் சொல்கிறது ஸ்நானம் பண்ணக்கூடாதுன்னு. பெரியவா வந்து நான் எப்படி பண்ண முடியும்? அதான் ஒரு சந்திரமௌலீஸ்வரர் பூஜை. அதான் இந்த சந்திரமௌலீஸ்வரர் வந்து பரமேஸ்வரன் அவருடைய கையில் ஆதிசங்கரர்கிட்ட கொடுத்து இதை கொண்டு போய் கொடுத்தவர் கொண்டு வந்து கொடுத்ததை அந்த அதில் ஒரு சந்திரமௌலீஸ்வரர் தானே இங்கே வச்சு பூஜை பண்ணுறார். அவர் எப்படி ஒத்துப்பார்? பெரியவா மாட்டேன்ட்டார். அவள் அங்கேயே இருந்தாலும் அவர் நினச்சிட்டாலும் பெரியவா வந்து பூர்ண குணமாக வர வரைக்கும் நகரக்கூடாதுன்னு பெரியவாளுக்கு அதே 2 நாளில் சரியாயிடுத்து. பெரியவா அவர் பாட்டுக்கு ரொட்டீன் பண்ணியிருந்தார். அவர் இல்லைனாலும் குளிச்சுருந்தா இருந்தார், ஸ்நானம் பண்ணிவிட்டு அவர் வேலையை பார்த்துருந்தா இருந்தார். இவள் அங்கேயே இருந்தால் 2 நாளில் அவருக்கு பர்ஃபெக்டாக சரியாயிடுதான். நினச்சிருந்தாலும் நம்ம ஒரு வேளை இந்த பசுமாடாக பிறந்திருக்க மாட்டோமா? இந்த மாதிரி டாக்டருக்கெல்லாம் படிச்சுட்டு இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக அதனால் என்ன சாதிச்சோம்? பெரியவா எப்படி அந்த நாகமர இதோட நாவல் இலையும் சேர்த்துக்கோ கொடுன்றார். இது எங்கே இருக்குது? எங்கே போய் தேடினா ஹிஸ்ட்ரியில் அது மாதிரி இல்லவே இல்லை. ஆனால் பெரியவா அப்படி பண்ணுறா நடக்கிறதுனா பெரியவா அந்த பரமேஸ்வரன் அவரால் என்ன பண்ண முடியும்? ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதவச்சன் மகாபிரிய பாதவச்சன்.